Welcome to YAFT, yet another food and travel channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு நான் மஷ்ரூம் ஒரு பாக்கெட் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன். 3 வெங்காயம்னா அதே சைஸ் அளவு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் உங்கள் ஆப்ஷன். நான் இன்னைக்கு பீன்ஸ் கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சை பட்டாணி கிடைச்சா பச்சை பட்டாணி அண்ட் மஷ்ரூம் மட்டும் கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி. அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு 1 கப் புதினா, இஞ்சி பூண்டு, ஒரு பூண்டு எடுத்திங்கன்னா அதில் பாதி அளவு இஞ்சி எடுத்தால் போதும். இஞ்சி ஃப்ளேவர் டாமினண்ட்டாக இருந்தால் பிரியாணியோட டேஸ்ட் மாறிடும். பச்சை மிளகா வந்து காரத்துக்கு 4 எடுத்திருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் வந்து நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதோட குவான்டிட்டி வந்து 400 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நான் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸ் இதையும் வந்து நான் வந்து மீடியம் சைஸை சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் நான் சூடு பண்ணிக்கிறேன். அதில் வந்து இதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில். இந்த ஆயில் சூடான உடனே இதில் வந்து நான் கொஞ்சமாக சோம்பு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்க்குறோம். அண்ட் அது கூடவே வந்து இந்த வெங்காயத்தில் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறப்போ நான் வந்து இந்த ரைஸை ஊற வச்சுக்கிறேன். எப்போது நம்ம வந்து வெங்காயம் சேர்க்குறோமோ தாளிக்கிறதுக்கு அப்போது ரைஸை ஊற வச்சா போதும். இந்த நல்லா ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசியை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம எந்த தண்ணியை வந்து சேர்க்க போகிறோமோ அந்த தண்ணியை ஊற்றி இந்த ரைஸை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த இஞ்சி பூண்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. வெங்காயம் வந்து இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌனாக, கரியக்கூடாது, டார்க் ப்ரௌனாக வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்பவே வந்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு அந்த உப்பே கொஞ்சம் போதுமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுட்ருக்க இந்த கேரட், மீடியம் சைஸாக கட் பண்ண அந்த கேரட் 1 கப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே பச்சை மிளகா சேர்க்கல, ஏன்னா அது ரொம்ப காரம் அந்த வெங்காயம் தக்காளியில் ஆட் ஆகிடும், அதனால சேர்க்கல. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும், ஏன்னா இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணி வந்து வெளியே வரும். வந்த உடனே நம்ம வந்து காரம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஒரு கைப்பிடி புதினாவையும் சேர்த்து நம்ம இதில் வதக்கிக்கலாம். புதினா நீங்கள் எவ்வளோ நிறைய போடுறீங்களோ அவ்வளோ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து நான் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ மீதி ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மிளகாத்தூள், சால்ட்டு எல்லாமே வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ நான் வந்து 2 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து எந்த கப்பில் எடுத்தனோ அதுலேயே வந்து 3 கப், இந்த கப் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி கொதிச்ச உடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இது ஊற வச்ச ரைஸு. அண்ட் இது கூடவே வந்து நான் வந்து கொஞ்சம் பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருவேன். ஸோ ரைஸ் போட்டு தண்ணி கொதிச்ச உடனே நம்ம லிட்டை போட்டு மூடிடலாம்.
இது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லிம் பண்ணிக்கலாம். நம்மளோட பிரியாணி நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட பிரியாணி வந்து மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான மஷ்ரூம் பிரியாணி வித் ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.